தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய நிதிநிலை குறித்தும் பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இன்றைய தாவேக்கா அரசினுடைய மின்துறை அமைச்சர் அவர்கள் காலை ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பத்திரிகையாளர் முன்பு பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு நடத்திய எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நலிவடைந்த மின்சாரத்துறையை மேம்படுத்த வேண்டும், பல முன்னெடுப்புகளை எடுத்து தமிழ்நாட்டினுடைய மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், உற்பத்தி அதிகரிப்புக்கு ஏற்ப மின் கட்டமைப்பு பணிகளை அதிகமாக மேற்கொள்ள வேண்டும், எந்த இடங்களிலும் சிறு தடங்கள் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பல்வேறு உத்தரவுகளை வழங்கி அதற்கான நிதிகளையும் அரசின் மூலமாக கொடுத்து ஒரு நலிவடைந்த மின்சாரத்துறையை காப்பாற்றியவர் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நிச்சயமாக என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும், கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை மின்வாரியத்திற்கு வழங்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக மின்வாரியம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கும். முழுமையாக தொடர்ந்து கண்காணித்து தன்னுடைய துறையைப் போல மின்துறையை கடந்த 5 ஆண்டுகளில் நிதிகளை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சீரான மின் விநியோகத்திற்கு வித்திட்டவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு ஆண்டும் மின்சாரத்தினுடைய தேவைகள் அதிகரிக்கும். அப்படித்தான் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய மின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வந்தன. ஆனால் இப்படி 5 ஆண்டுகள் அதிகரித்தாலும் கூட, குறிப்பாக கோடை காலமாக இருந்தாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்த அரசு திராவிட மாடல் அரசு, அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்று காலை வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட இன்றைய மின்துறை அமைச்சர் அவர்கள் எவ்வளவு மின்சார வாரியத்தினுடைய வருவாய், எவ்வளவு செலவு, எவ்வளவு இடைவெளி என்பதை அந்த வெள்ளை அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கான அந்த கால அட்டவணையை அதிலே வெளியிட்டிருக்கின்றார். 2006-11 92,737 கோடி ரூபாய் வருவாய் என்பது அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 1,234 கோடி ரூபாய் அதிகரித்து ஏறத்தாழ 1,92,971 கோடி ரூபாய் வருவாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அதே 5 ஆண்டுகளில் செலவினம் என்பது 1,21,200 கோடி ரூபாய் உயர்ந்து 2,49,332 கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பொழுது வருவாய்க்கும் செலவுக்குமான இடைவெளி பற்றாக்குறை என்பது 56,361 கோடி ரூபாய் 2011-16 ஆண்டு காலகட்டங்களில் அந்த பற்றாக்குறை இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 2016-21 58,534 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றன, இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. அதேபோல முந்தைய அதிமுக ஆட்சியில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், 3 கட்டங்களாக மின்கட்டண உயர்வு ஏற்றப்பட்டன. குறிப்பாக ஒரு முறை 37 விழுக்காடு, ஒரு முறை 3.5 விழுக்காடு, அதற்கு பிறகு ஒரு முறை 16 விழுக்காடு என 3 முறை கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டன. அப்படி மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட பொழுதும் கூட வருவாய் பற்றாக்குறை இழப்பு என்பது 56,000 கோடி, அதற்கடுத்து 58,000 கோடி என்ற அளவிற்கான உயர்ந்து நிற்கின்றன.